What do you mean by nuclear fission? It is a particle separation or particle division. Okay, particle separation or particle division. இப்போ நியூட்ரான் அப்படிங்கிற எலிமெண்ட் போய் இது யுரேனியம் 235, இது நியூட்ரான் இது போய் பம்பார்ட் ஆச்சுன்னா this is neutrons. This is the neutron. Okay, இந்த நியூட்ரான் போய் யுரேனியம் மேல பம்பார்ட் என்ன தெரியுமா? Do you know the meaning of bombard? மோதல், ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து ரெண்டு யுரேனியமா கன்வெர்ட் ஆகும். will be converted as uranium 235. இதுவும் யுரேனியம் 235. ஓகே, இந்த நியூட்ரான் மூணு நியூட்ரானா டெவலப் ஆகும். After the bombardment, this will develop as 3 neutrons. 3 neutrons are develop ஆகும். அந்த 3 neutrons போய் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா uranium 235. uranium 235 அதுல போய் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அது திருப்பியும் ரெண்டா டெவலப் ஆகும். ஓகே, இந்த நியூட்ரான் திருப்பியும் மூணா டெவலப் ஆகும். ஓகே, இதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போகும். ஓகே, இதுக்கு நியூட்ரான்ஸ் தேவைப்படும் இல்ல, ஸ்டார்ட் அப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் ஸ்டார்ட் அப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸ்டார்ட் அப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த நியூட்ரான்ஸை டெவலப் பண்ணி இது செயின் ரியாக்ஷனா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸ்டார்ட் அப் நியூட்ரான்ஸ் will convert it as chain reaction. uranium 235 டெவலப் ஆயிட்டே போகும்போது இது கண்ட்ரோல் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்றாங்க. புரிஞ்சதா? you understand? any doubt in it? no doubt. heavy water அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இத வந்து பிரஷர் வெசல்குள்ள இத வெச்சிருக்கோம். you will have it in a pressure vessel வெச்சிருக்கோம். அந்த பிரஷர் வெசல்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா வாட்டர் எனர்ஜி இருக்கும். வாட்டர் இருக்கும்னா நார்மல் வாட்டர் கிடையாது, D2O. நார்மல் வாட்டர்னா என்ன? H2O. இது D2O, டியூட்டோரியம் அப்படிங்கிற வாட்டர். It is a D2O. D2O is a heavy water. Heavy water. This is heavy water. You will have heavy water in it. Heavy water குள்ள இந்த process நடக்கும். Okay, are you clear? no doubt in it. control rods எதுக்கு யூஸ் பண்றாங்க? control rods இதுக்குள்ள வந்தாலே நியூட்ரான்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த இதுல எல்லாம் நியூட்ரான்ஸ் அப்சர்வ் ஆயிடும். நியூட்ரான் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த செயின் ரியாக்ஷன் அப்படி ஸ்டாப் ஆயிடுமா? செயின் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, திருப்பி எப்ப வேண்டாமோ அப்போ மேலே இருக்குது. ஓகே, process ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்றாங்க. கண்ட்ரோல் ராட்ஸ் process ஸ்டாப் பண்றப்போ ஆன் பண்றப்போ தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, you understand? இப்போ உக்ரைன்ல
ரஷ்யால உக்ரைன் ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உக்ரைன்ல சாரி உக்ரைன்ல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, சரியா? அதனால 1986ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 26th ஏப்ரல் 1986ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலன்னா யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் யூடியூப்ல உங்களுக்கு இது ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். பி செக்ஷனுக்கு ஆட் பண்ணி இருக்கிறேன், பி செக்ஷனுக்கும் சி செக்ஷனுக்கும். ஓகே, எஸ்என்எஸ் கோர்ஸ் வேற ஓபன் பண்ணீங்கன்னா இருக்கும். ஓகே, மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு.